எல்லாருமே ரொம்ப அன்பா கீழ இருந்து மேல ரொம்ப அன்பா கேர் எடுத்து இது பண்றாங்க. சொன்னீங்க அது எப்படி பாசிபிள்னு கேட்டேன். அப்ப சொன்னீங்க இது வந்து எங்க சீஃபோட ஃபாலோவர்ஸ் நாங்கெல்லாம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஷாதிக் சார் இருக்காங்க. சாரோட வயசு பார்த்தீங்கன்னா 59 வயசு ஆகுது. சார் திருநெல்வேலியிலேருந்து வந்தார். பட் அப்ராட் எல்லாம் வேலை செஞ்சுருந்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னால் வந்தாங்க. பல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு இம்ப்ளான்ட் பண்ணி டெம்பரரி பல்லு கொடுத்துட்டோம். அப்போது அவர் பிஏ வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 6 மாதம் கழிச்சு கரெக்டாக அவரே கால் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் நல்லா தான் இருந்தது. இருந்தாலுமே 6 மந்த் டியூரேஷன் எனக்கு மாற்றிக்கணுன்றதுனால வந்தாங்க. வந்தப்போ அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் நல்லாவே செட் ஆகிருந்தது. நல்லா போனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இந்த டெம்பரரி பல்லு ரிமூவ் பண்ணிவிட்டு டியூரபிள் அதாவது பர்மனெண்ட் பல்லு பண்ணிட்டோம். அவர் ஜிகாம் தான் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்தட்டிக்காவும் ரொம்பவே அதை விட இது ரொம்பவே அழகாக இருக்குன்னு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. வாங்க சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் ப்ளீஸ் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த டெம்பரரி இது ஃபுல் இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு டெம்பரரி பல் 6 மந்த்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு போனேன். அதே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து இது வந்து 6 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து டியூரபிள் பல் இது போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கரெக்டாக 6 மந்த்ஸ் முடிஞ்சவொடனே மேமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பண்ணேன். எல்லாமே குயிக்காக நல்லா ஸ்மூத்தாக முடிஞ்சுது. அந்த 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. ஆனால் இப்போ அவங்க போட்டிருக்கிற அந்த டியூரபிள் பல் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. நல்லாவே 6 மாதத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க சார்? சாப்பிட்டது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கோதுமை இந்த மாதிரி இந்த பூரி அந்த இது படக்கூடாது, அப்புறம் கொய்யாக்காய் இது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது ஒரு 3 மந்த்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அது என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். நைட் கார்டு முதல் ஒரு நைட்டு கூட மிஸ் பண்ண கிடையாது. லாஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரோட்டா கிரோட்டா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுது. ஆனால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு பேசுறதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்தா? இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. நல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க, நிறைய வாசிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணலை, ஆனால் நல்லா தான் இருந்தது. அப்போ இவங்களுக்கு பிச்சு எப்பவுமே வந்து நமக்கு நம்ம இயற்கை பல்லை விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாயில இருக்குதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம அது வந்து பழகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஆனால் இது நான் கூட என்னமோ நினச்சிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வச்சுருந்தேன், ரூட் கேனல் பண்ணிவிட்டேன். இது அது மாதிரி இல்லை, நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால எதுவும் ஒன்று கடித்தோம்னா அந்த ஃபீலிங் வந்து நல்லாவே தெரியுது. நேச்சுரல் டூத்துக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அதை சொல்லலாம். டென்டல்னாவே ஊசி போடுவாங்கன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட் டைமில் உங்களுக்கு பெயின்ன்றது எப்படி இருந்தது சார்? நானே உங்ககிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி. எனக்கு வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணாங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, கொஞ்சம் நேரத்தில் அந்த எஃபெக்ட் போயிடும். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னீங்க. அது மாதிரி அவ்வளோ பல்லு எடுத்துருக்குது, உடனே இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட பெயின்கிற இதே இல்லை. பொதுவாக ஒரு பல்லில் ட்ரீட்மெண்ட்டுக்கு க்ளீன் பண்ண போனால் கூட அந்த ஒரு கூச்சம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். இதில் அதுவும் இல்லை. அந்த லோக்கல் அனஸ்தீசியா கூட இதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களே, அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஊசி பெயின் கூட கிடையாது. ஏன்னா முதல்ல ஒரு ஸ்ப்ரே வச்சு அதை இது பண்ண வச்சுருந்தாங்க. எத்தனையோ லோக்கல் அனஸ்தீசியா பண்ணியிருக்கிறோம் எந்த பார்ட்ஸுக்குனாலும் சரி, பல்லுக்கு எஸ்பெஷலி. இதில் அந்த ஊசி போட்டு அந்த குச்சிங்கிற அந்த பெயின் கூட கிடையாது. இம்ப்ளான்ட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த பல் இது பண்ணுறதுக்கு அந்த இது மில்லிங் பண்ணுறது எல்லாம் மணிக்கணக்காக இருந்து பண்ணுறாங்க. ஆனால் எந்த டைம்லையும் இது வரைக்கும் அதான் மேம்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு பெயின்கிற இது கொஞ்சம் கூட ஒரு சின்ன அளவில் கூட வந்தது கிடையாது, டிஸ்கம்ஃபர்ட்டே வந்தது கிடையாது. உங்களுக்கு வந்து அப்ராடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரியும், நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்ராடில். ஸோ இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தீங்க. ஸோ ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணீங்க? நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஏன் அப்ராடில் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டென்டிஸ்டே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் அங்கே பண்ணலை சார்? இது வந்து எனக்கு நான் பார்த்த அளவில் இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. அதாவது
டென்டல் சர்ஜன்ஸ் இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது அப்டேட் பண்ணிக்கிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறேன், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி ஃபாரினில் ஆஸ்திரேலியாவில் என் ஃப்ரெண்டு டென்டிஸ்ட்டாக இருக்கான். அவங்க நிறைய பேப்பர்ஸு இந்த அவங்களோட ஸ்டடீஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லோரும் சொல்கிறது என்னன்னா இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு வந்து போன் வந்து ஜாப் போன்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லாமல் இம்ப்ளான்ட் பண்ண போனோம்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் இதே கொஸ்டின் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ கேட்டேன். அப்போ நீங்கள் கேட்டீங்க போன் நல்லா இருந்ததுன்னா எதுக்காக இம்ப்ளான்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு வந்து அந்த நீங்கள் அந்த ஸ்கேனிங்லாம் பண்ணிவிட்டு காட்டினது வந்து போன் ஏற்கனவே போன் வந்து வெளியே தெரிஞ்சது, நிறைய அப்படியே அரிச்சு போய் இருந்தது கம் ப்ராப்ளத்தினால. போனே கிட்டத்தட்ட 70% போயிடுச்சு, அது மாதிரி தான் இருந்தது. அது நீங்கள் என்ன பண்ணீங்க, இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதுக்கு தான் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு டைட்டானியம் பார் கொடுத்துட்டு அப்பர் ஜாக்கு மாத்திரம் பண்ணீங்க, நல்லா இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவன் சென்னையில் கூட சில கிளினிக்கில் வந்து நான் அவங்களோட கேஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்துருக்குறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல வர்றது, இந்த இம்ப்ளான்ட் பண்ணணுன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ரொசீஜரு, போன் நல்லா இருக்கணும், இது கம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் டோட்டலி மிஸ்இன்ஃபர்மேஷன். அப்படி தான். அதனால் என்ன ஊரில் போய் கூட சொன்னேன். இப்போ கூட என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கம் ப்ராப்ளம், என்னே மாதிரி கம் ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர்ஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படி தான் சொன்னாங்க. நான் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சிந்தாமணிக்கு போங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாக வந்து எனக்கு இதுதான் ஒரு கன்சர்ன். அது மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஃபீல்டில் இந்த மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. பிரிட்ஜ் போட்டுட்டு இருந்தீங்க, கடவாப்பல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங்ல இருந்தது, கொஞ்சம் கரைகளும் இருந்தது, கம்ஸ் ப்ராப்ளமும் இருந்தது. அப்போ இருந்ததுக்கு இந்த 6 மாசத்துல நீங்க பல்லு கட்டிட்டு போனப்போ உங்களோட லைஃப் சேஞ்சிங் எப்படி இருந்தது சார்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறதுக்காரணம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஏன்னா அத்தனை பல்லுமே ஆடிக்கிட்டு இருந்தது, ஆடாத பல்லே இல்லை. அப்புறம் எல்லாம் மிஸ் அலைன்மெண்ட் ஆகி முன்னாடி பின்னாடி தெத்து பல்லாகி இதாக இருந்தது. அது அப்புறம் என்னென்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட சிரிக்கிறதுக்கு கூட யோசிக்கணும் எதுன்னு அந்த மாதிரி இருந்தது. இப்போ இது பண்ணிட்டு போன பிறகு எல்லாருமே நம்மள்கிட்ட சொல்கிறது அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு தன்னாக்கில் வந்துடுது. ஆனால் என்ன ஆரம்பத்தில் வந்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த இது பார்க்குறதுக்கு சிரிங்க சொல்லுங்கள், அப்போ கூட எனக்கு இதாக இருக்கும் சிரிக்கிறதுக்கு. இன்னொரு பெரிய பெனிஃபிட் எனக்கு என்ன கிடைச்சிதுன்னா, இந்த பல்லு இருந்தது, இந்த பல்லு பிரச்சனையினால சரியாக டைஜஷன் ஆகாமல், அதுக்கப்புறம் இதனால் பாடி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிது, மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிது, கடைன்னு வெயிட்டும் கீழே இறங்கிட்டு போகுது, சுகர் வேறு இருந்தது. நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அப்போ சொன்னேன், சரி நான் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சு போன பிறகு எனக்கே ஒரு நல்ல இதாகி, அது மாதிரி ஹெவி வெயிட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி மசில் லாஸ்லாம் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகி, இப்போ இந்த 6 monthஸில் நல்ல ஒரு வெயிட் வந்து மசிலாகவே ஒரு 5-6 கிலோஸ் போட்டிருக்குது. அது ஒரு ஹெல்த்தி லைஃப்ங்கிறது வந்து எனக்கு இது ஒரு சொன்னீங்க. ஓகே இனிமேல் உங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நல்லா பிடிச்ச உணவு சாப்பிடுங்க. உங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு சமைச்சு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேல் அவங்களோட ரெசிபிஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க, எல்லாமே நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். ரொம்ப நன்றி சார், எங்களை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.